ஹாய் ஆல் 2024 உடைய தமிழ்நாடு பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிச்சாரு. அந்த திருக்குறள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யூனிட் 8ல கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த திருக்குறள் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொருட்பால் 39வது அதிகாரம் இறைமாட்சியில் இருக்கக்கூடிய குறள் தான் அது. காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இதோடைய பொருள், தன்னை காண வருவர் மக்களிடம் காட்சிக்கு எளிமையாகவும், அதாவது சிம்பிளாகவும் ஆக்சசபிளாகவும், கடுஞ்சொல் கூறாமையும், அதாவது ஹார்ஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாத ஒரு மன்னனுடைய புகழ் தான் உலகம் முழுக்க பரவும் அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த இறைமாட்சி அதிகாரம்ல இருக்கிற 10 குறளையும் டீடைல்டா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஒரு மன்னருடைய குணங்களை பத்தி சொல்றாரு. அதாவது அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, அறம் அப்படிங்கறத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஒரு மன்னரின் குணங்களாக திருவள்ளுவர் கூறுபவன யாவை, வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் ஆஃப் தி கிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் யூனிட் 8ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, யூபிஎஸ்சி எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏலையும் நம்ம இதை கோட் பண்ணலாம். சோ எல்லாரும் போய் இறைமாட்சி அதிகாரத்தை படிங்க.